போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளவர்களுக்கும் சினர்ஜி சித்தார்த் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வணக்கம். லாஸ்ட் இயர்ல டிசம்பர்ல நமக்கு ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆனுவல் பிளானர்ல இப்போ ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A பதவிகளுக்கான தேர்வுகள்ல சின்ன அப்டேஷன் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ குரூப் 2A உள்ள பதவிகள்ல நமக்கு 2 எக்ஸாம் நடக்கும். ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாம், இன்னொன்று மெயின் எக்ஸாம் நடக்கும். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜ் வந்து தமிழும் எடுத்துக்கலாம், இல்லை இங்கிலீஷும் எடுத்துக்கலாம். இந்த குரூப் 4ல உள்ளது நமக்கு தமிழ் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம குரூப் 2ல குரூப் 2Aல லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ், டோட்டலி 200 கொஸ்டின்ஸ். 200 கொஸ்டின்ஸ்ல 100 கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின், ரிமைனிங் 100 கொஸ்டின்ஸ் aptitude and reasoning, then general studies 75 marks plus 25 marks 200 marks. இது எப்பவும் மாதிரி நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான். இது குரூப் 2க்கும் சரி குரூப் 2Aக்கும் சரி. இதில் மாற்றம் என்ன அப்படின்னா மெயின் எக்ஸாம்ல மாற்றம் இருக்கு. இந்த மெயின் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2Aல எப்பவும் போல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று உண்டு. அது டிஸ்கிரிப்டிவ் லெவல். தென் இன்னொன்று எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது குரூப் 2Aக்கு. அது நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டைப்லேயே இருக்கும். இதே குரூப் 2க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டைப், டிஸ்கிரிப்டிவ் டைப், தென் ஜென்ரல் ஸ்டடீஸும் டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயே தான் இருக்கும். தென் குரூப் 2க்கு எப்பவும் போல இன்டர்வியூ உண்டு. இதில் ஒரே ஒரு மாற்றம், நம்ம இதுக்கு முன்னே டிஸ்கிரிப்டிவாக எழுதுனதை இப்போ நம்ம அப்ஜெக்டிவாக குரூப் 2Aக்கு எழுத போகிறோம். இதுதான் நமக்கு வந்த புது மாற்றம். நம்ம இந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி முன்னேறுறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக உள்ளது. எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதற்காக சினர்ஜி சித்தார்த் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள்.